இங்க மல்டிபிள் ஆங்கிள் வண்டி டெஸ்ட் பாஸ் ஆயிட்டே இருக்கும். ஏதாவது டெஸ்ட்ல வண்டி வந்து இஷ்யூ இருந்துச்சுன்னா அந்த இஷ்யூ ரெடி பண்ணி கஸ்டமர்ட்ட சொல்லி ரெடி பண்ணி கொடுப்போம். கஸ்டமர்ட்ட வாங்கும் போதே டூப்ளிகேட் ஆர்சியா இல்ல இந்த வண்டியில ஏதாவது கேஸ் இருக்கா இல்ல இது மாதிரி வந்து ஹைப்பர்சின் இருக்கா எல்லாம் ப்ராப்பரா செக் பண்ணி தான் நம்ம காரே வாங்குறோம். இப்போ நீங்க புது கார்ல வந்து 3 சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் சொல்லுவாங்க. ஆனா 3 சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் நடக்குமான்னு கேட்டா ஒரு கொஸ்டின் தாங்க. காரை பிடிக்கல, பேக் பெயின் இருக்கு, இந்த கலர் எனக்கு செட் ஆகல, இல்ல எனக்கு ஏதோ ஒரு ஃபீல் இல்ல, தாராளமா கொடுக்கலாம். உண்மை என்னன்னா நாங்க கார் வாங்கவே வரல ப்ரோ. ஓகே, பார்க்க தான் வந்திருக்கோம். கதை இப்படி போகுதா? கொஞ்சம் சூடா இருக்கு அவ்வளவுதான். பின்னில கொடுக்கக்கூடிய ஒரு செகண்ட் ஹேண்ட் காரோட பிரைஸுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷா புது காரே வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு. ப்ரோ அங்க ஒரு ஃபோர்டு வண்டி இருக்கு, நல்லா இருக்கு கலரு, அது அங்க போய் பாப்போமா? கண்டிப்பா வாங்க. நீ வண்டி வாங்க வந்தியா இல்ல பார்க்க வந்தியானே புரிய மாட்டேங்குது ப்ரோ. இப்போ ஒரு துணி கடைக்கு போறோம், நீங்க துணியை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 ட்ரெஸ் 15 எடுத்து அப்புறம் தான் சாட்டிஸ்ஃபை நம்ம ட்ரெஸ் எடுப்போம், புரியுங்களா? அப்போ ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் துணிக்கே நீங்க அப்படி பார்க்கும்போது ₹1,00,000 கொடுத்து கார் வாங்கும்போது நீங்க எப்படி சொல்லலாம்? அவரால தான் கார் பாக்குறாரு, அப்பதான் 4 தெரியும் அவருக்கு என்ன அந்த கார் இருக்குன்னு தெரியும் மார்க்கெட்ல. இன்னொன்னு, நாளைக்கு ஒரு காரை வாங்கிட்டு திருப்பி ஸ்பின்னிக்கே வந்துட்டு அன்னைக்கெல்லாம் மச்சான் அந்த கார் எல்லாம் பார்த்தேன்டா, திருப்பி அங்க எக்ஸ்சேஞ்ச் கொடுத்து வரக்கா எடுத்துக்கலாம்டா அப்படி நீங்க பேசுவீங்கல்ல, அதுக்காக நான் சொல்லலாம். இப்போ இந்த வண்டி மைலேஜ் எவ்வளவு தருது நீங்க? கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு டீசல் பொறுத்த வரையும் இந்த சிட்டில வந்து நீங்க 17 இருந்து 18 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லாங் போறதுனா கண்டிப்பா 20 to 24 குறையாம கிடைக்கும், மைலேஜ் கிடைக்கும். இது கஸ்டமர் ஃபீட்பேக் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஸ்பீடு வந்து 80ல போனாலே ஆவரேஜா போனாலே கண்டிப்பா நல்ல மைலேஜ் கிடைக்குது. நீங்க வண்டியை விரட்டும் போது 100 120 போகும்போது மைலேஜும் வந்து கம்மியா இருக்கும். பட் சேஃப்டியும் கிடையாது அவ்வளவு ஸ்பீடு இல்ல. இப்போ 20-24 சொல்றீங்க மைலேஜ், இது நீங்க செக் பண்ணிருப்பீங்களா இந்த வண்டி? கண்டிப்பா எங்களுக்கு ஒரு டீம் இருக்காங்க. அந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க போடுற ஆப்ல வந்து எவ்வளவு வண்டி வந்து மைலேஜ் கொடுக்கும் எல்லாமே போடுறோம். கஸ்டமர் ஃபீட்பேக் வச்சு நாங்க ஒரு தோராயமா போடுறோம். ஆனா வந்து நீங்க இப்போ ஃபோர்டோட கம்பெனியே ஒரு மைலேஜ் போடுறாங்க, அதுபடி கிடைக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். ஆனா நீங்க ஸ்பீடு வந்து 60ல போனா மட்டும்தான் அந்த மாதிரி ஸ்பீட்ஸ்ல உங்களுக்கு கிடைக்கும். இப்போ புது கார் வாங்க போனா மந்த்லி இத்தனை கிலோமீட்டருக்கு ஒரு சர்வீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷாலிட்டி இருக்கா? இதுல ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். இப்போ நீங்க புது கார்ல வந்து 3 சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் சொல்லுவாங்க. ஆனா 3 சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் நடக்குமான்னு கேட்டா ஒரு கொஸ்டின் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்னா வண்டி வந்து 1000 கிலோமீட்டர் ஒரு சர்வீஸ் பண்ணுவாங்க, சர்வீஸ் பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் ஆயில் டாப் அப் பண்ணுவாங்க. டாப் அப் பண்ணிட்டு ஜஸ்ட் செக் பண்ணிட்டு வண்டி கொடுத்துருவாங்க. செகண்ட் சர்வீஸ் டாப் அப் பண்ணுவாங்க. தேர்ட் சர்வீஸ் போகும்போது தான் உங்களுக்கு வந்து ஆயில சேஞ்ச் பண்ணுவாங்க. ஆனா அதுக்கு காஸ்ட் வாங்குவாங்க, இதுக்கெல்லாம் சில காஸ்ட் வாங்க. நம்ம என்ன பண்றோம்னா வண்டி கொடுக்கும் போதே ஃபுல் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். என்ன தெரிகிறது? ஆயில் டாப் அப் பண்ணி, ஃபில்டர் டாப் அப், ஃபில்டர் எல்லாம் மாத்தி எல்லாமே செக் பண்ணி, சஸ்பென்ஸ் செக் பண்ணி, எல்லாமே செக் பண்ணி, ஏசி ஃபில்டர் எல்லாம் முதல்ல செக் பண்ணி வண்டி எல்லாமே பண்ணி கொடுப்போம். ஸோ இதான் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு. ஸோ நீங்க ஒரு வருஷத்துக்கு பிரச்சனையே கிடையாது. அவங்க ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து சர்வீஸ் வாங்கம்பாங்க, நாங்க சர்வீஸ் பண்ணி கையிலேயே கொடுத்துறோம் காரை. ஸோ இது ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு. நீங்க வண்டி வாங்கும் போதே வந்து வாங்கிட்டு நீங்க திருப்பி என்னென்ன எரர் இருக்கோ அது எல்லாமே ரெடி பண்ணிட்டு தான். கண்டிப்பா வண்டியை வந்து நம்ம ஒர்க் ஷாப்ல போயிட்டு எல்லாமே ரெடி பண்ணி பக்காவா செக் பண்ணி, அங்க ஒரு அப் இன்ஸ்பெக்டர் இருக்காரு, அவர் வண்டி ஓட்டி பார்த்துட்டு ஃபைனல் அப்ரூவ் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் வண்டி இங்க வரும், இங்க வந்துட்டு எங்க ஒரு அப் இன்ஸ்பெக்டர் இருப்பாரு, அவர் செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வண்டி சேலுக்கு வரும். அதுக்கப்புறம் கஸ்டமர் வண்டி ஓட்டி பார்ப்பாங்க, ஏதாவது ஃபீட்பேக் சொன்னாங்கன்னா அதையும் நாங்க பண்ணி கொடுப்போம். அது பண்ணி கொடுத்தப்ப டெலிவரி எடுக்கும் போது இன்னொரு அப் இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க, அதை செக் பண்ணி வண்டி கொடுப்பாங்க. ஸோ இங்க மல்டிபிள் ஆங்கிள் வண்டி டெஸ்ட் பாஸ் ஆயிட்டே இருக்கும். ஏதாவது டெஸ்ட்ல வண்டி வந்து இஷ்யூ இருந்துச்சுன்னா அந்த இஷ்யூ ரெடி பண்ணி கஸ்டமர்ட்ட சொல்லி ரெடி பண்ணி கொடுப்போம். இதான் விஷயம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் கார் வாங்க போறோம், ப்ராப்பரா கூட எனக்கு 100% ஓட்ட தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. எல்போர்ட்ல ஓட்டுவாங்க, இல்ல செகண்ட்ஸ்ல தான் ஒரு கார் வாங்கிட்டு நான் ஓட்டலான்னு இருக்கேன், கத்துக்கலான்னு இருக்கேன், ப்ராப்பரா பேசிக் தெரியும் அப்படின்ற ஒரு ஃப்ரெஷர் ஃபர்ஸ்ட் டைம் டிரைவர்ஸ்க்குலாம் நீங்க சஜஸ்ட் பண்ணக்கூடிய காரு அண்ட் ப்ராசஸ் என்ன? கண்டிப்பா இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம மெயினா கேட்க போற ஒரே கேள்விதான் அவங்களோட பட்ஜெட். சில கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு 3 lakhs பட்ஜெட் போதுங்க, அந்த பட்ஜெட்ல நம்ம ஒரு காரை வாங்கி ஓட்டி கத்துக்க போறாங்கன்னா கண்டிப்பா நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். ஆல்டோவே சஜஸ்ட் பண்ணலாம், அப்படி இல்லைனாலும் குவிட் சஜஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த 2 காருமே பார்த்தீங்கன்னா சிசி கம்மியா இருக்கும், அவங்க ஃபர்ஸ்ட் பயப்பட தேவை கிடையாது, வண்டி சின்னதா இருக்கும், எங்கன்னா பார்க் பண்ணிட்டு போகலாம், பயப்பட தேவை கிடையாது. நீங்க அது நல்லா அடிச்சு ஓட்டி கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ் வந்து இல்லை இந்த வண்டி நல்லா ஓட்ட கத்துக்கிட்டேன் போதும் அப்படின்னா அதுக்கடுத்து நம்ம மிட் ரேஞ்ச் லெவலில் சிடானோ, ஸ்விஃப்டோ, ஹேட்ச்பேக்கோ அந்த மாதிரி செக் பண்ணலாம், அந்த மாதிரி கொடுக்கலாம் உங்களுக்கு. ஸோ அதுவும் நம்ம இங்கே வந்து அப்படியே சேஞ்ச் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம் எல்லாமே. இல்லை இன்னொரு விஷயம் நீங்க கவனிச்சிங்களா, இப்போ இன்னைக்கு ஒரு ஆல்டோ ரேட் வந்து 6 lakh வருது. ஆனா புது காரு இங்க 6 lakh நீங்க ஸ்விஃப்ட் வாங்கிக்கலாம்ல, அப்படி வச்சு பாருங்க. நல்லா இருக்கேன். ஏன்னா காரு டிப்ரிசியேஷன் தான். ஆனா புது காருக்கு கொடுத்து 6 லட்சம் சின்ன காரை வாங்குறதுக்கு அதே 6 லட்சம் கொடுத்து இங்க ஸ்விஃப்ட் எடுத்துக்கலாம். கூட 2 லட்சம் போனீங்கன்னா இங்க எஸ்யூவி, எம்யூவி அப்படியே போயிடலாம். ஸோ
அப்படி யோசிச்சு பாருங்க, திங்க் பண்ணி பாருங்க. ஆனா செகண்ட்ஸ்ல வாங்குறது புதுசா வாங்குற ஃபீல் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஏன்னா நாங்க அந்த அளவு காரை வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி பாலிஷ் போட்டு சர்வீஸ் பண்ணி உங்களுக்கு நாங்க கொடுக்குறோம், காரை கொடுக்குறோம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா 5 day மணி பேக் இருக்கு, பிரச்சனையே இல்லை. நான் ஓட்டி பார்த்துட்டு சப்போஸ் இன்ட்ரெஸ்ட்ல உட்கார பிடிக்கல, பேக் பெயின் இருக்கு, இந்த கலர் எனக்கு செட் ஆகல, இல்லை எனக்கு ஏதோ ஒரு ஃபீல் இல்லை, தாராளமாக கொடுக்கலாம். இது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு. ஏன்னா லைஃப்ல எடுக்கிறது நம்ம ஒரு கார் எடுக்கிறோம், கொஞ்சம் ஓட்டணும், 5 வருஷம் ஓட்ட போறோம் அப்படி கூட. இன்கேஸ் நீங்க ஊருக்கு போறீங்க இல்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா திருப்பி காரை எங்கிட்ட செல் பண்ணிக்கலாம், நாங்களே காரை வாங்கிக்கிறோம். ஸோ அது ஒரு உங்களுக்கு பெரிய பெனிஃபிட். இப்போ நான் இது எடுத்துக்கிட்டு 5 நாள் ஓட்டிட்டு 5வது நாள் எடுத்து வந்து இல்ல ப்ரோ எனக்கு இது கொஞ்சம் கம்ஃபர்டா இல்லை, நான் வேற கார் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இதை கொடுத்துட்டு இன்னொரு கார் எடுத்தேன்னா அதே 5 நாள் திருப்பி அதுவும் கண்டிப்பா அது வேற காருக்கு தனி பாலிசி ஸ்டார்ட் ஆகும். 5 days 3 days தனி ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. அப்போ மாசம் ஃபுல்லா நான் இந்த மாதிரி 5 நாளைக்கு மாத்தினே இருந்தேன்னா கண்டிப்பா பண்ண மாட்டீங்க. ஏன் கேளுங்களேன், ஏன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கார் கண்டிப்பா பிடிச்சிரும், பிடிக்காத காரை சொல்ல முடியாது, கம்ஃபர்ட்லயே தான் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்களே யோசிப்பீங்க, ஓகே இந்த கார் சூப்பராக, இந்த கார் வச்சுக்கலாம் அப்படின்னு. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு பிரச்சனை வாங்க வந்தாங்க. சரி சரி பிரேக் பண்ணாத, அப்படியே பாப்போம் ப்ரோ. கண்டிப்பா வாங்க, கண்டிப்பா வாங்க. நீ பாரு உண்டாய் எடுத்துக்கிட்டேன்னா லைனா உண்டாய் ஒரே மாடல் i10 ஆர்டரா நிக்க வச்சிட்டீங்க ப்ரோ. கண்டிப்பா அப்பதான் ஒரே மாடல்ல டக்கு டக்குன்னு பார்த்து இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலயும் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு பிராண்டடு, ஸோ எல்லாமே தனித்தனியாக நிற்கும். அப்போதான் கஸ்டமர்ஸும் பார்த்த உடனே ஸோ இந்த கார்னா அந்த கார் பேரில் அந்த கார் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ i10 yearsல 5 இருக்குன்னா கண்டிப்பாக கஸ்டமருக்கு அந்த 5ல் ஏதாவது ஒரு நியூஸ் கண்டிப்பாக கஸ்டமர் பிடிக்க தான் போகுது, ஸோ வாங்க தான் போறாரு. ஸோ அதுக்காக நம்ம அந்த மாதிரி பிளான் பண்ணி செட் பண்ணி இப்போ ஏதாவது ஒரு கார் ஓட்டி பார்த்துடணும். கண்டிப்பா வாங்க, உங்களுக்கு எந்த கார் நீங்களே சூஸ் பண்ணுங்க, கண்டிப்பா ஓட்டி பார்த்துடலாம். இந்த ரூஃப் டாப் ஓப்பன்ல ஏதாவது இருக்கா? இல்ல நியூ ஜென்ரேஷன் ஹோண்டா சிட்டி இருக்கு, அதை வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஹோண்டா சிட்டி வேணா ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க பார்க்கலாம். வாசிக்கு நீ ஒன்று ஓட்டின எனக்கு ஒன்று அடிங்கொய்யால என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு நன்னாரி பயல. இதுவா ப்ரோ? இதான் பிளாக்கு செம்ம. இதோட 4வது கார் மக்களே, 4வது கார் எடுக்கலாமான்னு கேக்குறான். பரவாயில்ல ப்ரோ, ஏசி போட்டோன்னே பட்டுன்னு கூலிங் ஆயிடுச்சு உள்ள. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஏசி வந்து கேஸு, அதுக்கப்புறம் ஏசி ஃபில்ட்ரு எல்லாமே நாங்க பக்காவா செக் பண்ணி டாப் அப் பண்ணி என்னென்ன தேவையோ எல்லாமே பார்த்து தான் நம்ம வண்டியில எடுத்துட்டு போறோம். ஸோ அந்த 200 இன்ஸ்பெக்ஷன்ல வந்து இது இந்த மாதிரி ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த வண்டி ஆர்சியில வந்து நம்ம நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்றது அது பெரிய டாஸ்கா இருக்கு. ஓகே. அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது எப்படி நீங்களே மாத்தி கொடுத்துருவீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ ஆர்சி பொறுத்தவரையும் ஸ்பின்னியே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ ஆர்சியில் வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஹைப்பத்திகேஷன் இருக்கலாம், இல்லை வந்து ஆர்சி டூப்ளிகேட் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஆர்சியில் ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ ஸ்பின்னி வந்து அது எல்லாமே அது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்சி கஸ்டமர்கிட்ட வாங்கும் போதே டூப்ளிகேட் ஆர்சியா, இல்லை இந்த வண்டியில் ஏதாவது இது மாதிரி கேஸ் இருக்கா, இல்லை இது மாதிரி வந்து ஹைப்பத்திகேஷன் இருக்கா, எல்லாம் ப்ராப்பராக செக் பண்ணி தான் நம்ம காரே வாங்குறோம். ஸோ ஹைப்பத்திகேஷனுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. நம்ம கஸ்டமர் என்ஓசி வாங்கி வச்சுப்போம், எப்போ அந்த காரை செல் பண்ணுறோமோ அந்த என்ஓசி நம்ம கேன்சல் பண்ணி கையில் கொடுத்துருவோம். அது மாதிரி கேஸ் ஏதாவது ப்ரீவியஸ் கேஸ் இருந்துச்சுனாலும் அது ஸ்பின்னியை பார்த்து க்ளோஸ் பண்ணி உங்கள்கிட்ட ப்ராப்பராக உங்கள்கிட்ட அந்த ஆர்சி புக்கு பழைய காப்பி ப்ளஸ் புது காப்பி சேர்த்து உங்கள் வீட்டுக்கே வந்து நாங்கள் கொடுத்துருவோம். பிரச்சனை கிடையாது, நீங்கள் எதுவும் பிரச்சனை கிடையாது, நீங்க ஒரே பணத்தை கிடையாது. ஓகே ப்ரோ, இன்னொன்று என்னன்னா எனக்கு ஒரு சின்ன டவுட், இந்த ஃபாஸ்டாக் இருக்கு அது எப்படி? கண்டிப்பா இப்போ கவர்மெண்ட் நாம்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டாக் வந்து மேண்டேட்டரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஃபாஸ்டாக்குமே நாங்களே உங்களுக்கு அடிஷனலாக ப்ரொவைட் பண்ணி அதையும் உங்களுக்கு நாங்கள் கார்லேயே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ ரீசார்ஜும் வந்து உங்களுக்கு அதில் 100 rupees பேமெண்ட் இருக்கும். நீங்கள் ஜிபேல போய்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதே போய் நீங்கள் வெளியே அவசியமே தேவை கிடையாது. இன்கேஸ் ப்ரீவியஸ் காரில் ஃபாஸ்டாக் ஆக்டிவேட்டில் இருக்குது அப்படின்னா அதை டிவேட் பண்ணி புது ஃபாஸ்டாக் நம்ம கொடுத்துட்றோம். A to Z உங்களுக்கு எல்லாமே இங்கே கிடைக்கும். நீங்கள் அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு ட்ரைவ் மட்டும் பார்த்துட்டு போயிட்டு இருக்கலாம். நீங்கள் ப்ரோ சொல்லுங்க. சூப்பர் ப்ரோ, எல்லாத்துக்குமே ஆன்சர் சொல்றீங்க. என்ன உண்மை என்னன்னா நாங்க கார் வாங்கவே வரல ப்ரோ. என்னடா நடக்குதுங்க? ஓகே, பார்க்கதான் வந்திருக்கோம். ஆனா கண்டிப்பா நாங்க வாங்குறோம் ப்ரோ. ஆனா இப்ப வாங்குறதுல எனக்கு இப்போ 2 டவுட் இருக்கு. கண்டிப்பா சொல்லுங்க. லோன் ப்ரோ. ஓகே. இப்போ லோன் எப்படி எனக்கு கார் நான் லோன்ல எடுக்க போறேன். ஓகே. அது என்ன ப்ராசஸ், அது நீங்க எப்படி எனக்கு பண்ணி தருவீங்க பெஸ்ட் ஆஃபர்? கண்டிப்பா. இப்போ ஸ்பின்னி பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நாளைக்கு 8 to 10 வண்டி டெலிவரி கொடுக்குறோம். ஒரு 10 பேங்க் நம்ம டைப் இருக்கு. அதுல மெயினா சொல்லணும்னா ஐசிஎஃப்சி, ஐடிஎஃப்சி இந்த மாதிரி உங்கள்கிட்ட நிறைய பேங்க்ஸ் நம்மகிட்ட இருக்கு. ஸோ கஸ்டமர் ப்ரொஃபைல் ஏற்ற மாதிரி நம்ம எல்லா பேங்க்லயும் லாகின் பண்ணலாம். ஸோ 2 விஷயம் கஸ்டமர் தேவை. என்ன அப்படின்னா, ஒன்று நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா சேலரி ஸ்லிப், அப்புறம் வந்து அட்ரஸ் ப்ரூஃப். நீங்க பிசினஸ் பண்ணீங்கன்னா ஐடிஆர் ப்ளஸ் அட்ரஸ் ப்ரூஃப் 2 இருந்தாலே போதும். பட் நல்லா சிபில்ஸ்க்கு வந்தாலே போதும், பிரச்சனை கிடையாது, பண்ணிடலாம். ஸோ இதை வச்சு நம்ம லோன் லாகின் பண்ணி உங்களுக்கு காருக்கு ஏற்ற மாதிரி வந்து 80% லோன் வேணுமா, 70% வேணுமா, இல்லை 95% வேணுமா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம லோன் ப்ரொவைட் பண்ணலாம். அது கிடையாது, வித்தின் 2 working daysலேயே உங்களுக்கு லோன் முடிச்சு கார் டெலிவரி கொடுத்துடலாம் உங்களுக்கு. அப்படிங்களா? ஆமாங்க.
இப்ப கார் செல்லிங்ல எனக்கு ஒரு டவுட். ஓகே சொல்லுங்க. நான் காரு லோன்ல நானா எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு காரு என்னால லோன் அடைக்க முடியல. ஓகே. எனக்கு முடியலையே, இந்த காரை வித்துடலான்னு பிளான் பண்றேன். ஓகே. ஓகேங்களா? இப்போ நான் சொல்றேன், இண்டிவிஜுவலா செகண்ட்ல சேல் பண்றவங்க கொஞ்சம் பேர் இந்த ஃபோர்ஜரி தனத்தை பண்றாங்க. என்னன்னா லோன்ல எடுத்த காரை வந்து சொல்லாம கொள்ளாம இப்படி செகண்ட்ஸ்ல வித்து விட்டுருவாங்க, ஏமாத்தி காசு எடுத்துட்டு அவங்க காணாம போயிடுவாங்க. அந்த லோன் எல்லாம் பாத்தீங்கன்னா புதுசா வாங்கினவர் மேல மாட்டிப்பாங்க. ஓகே. ஓகே. அந்த இதெல்லாம் எப்படி நீங்க எடுத்துக்கு செக் பண்றீங்க? அது எப்படி நான் இப்போ உங்களுக்கு அதே மாதிரி நான் வித்துறேன்னு வைங்களேன், நீங்க அதை எப்படி நீங்க கண்டுபிடிச்சி? ஓகே சரி. இப்போ இன்னொரு கன்வர்சேஷன். இப்போ நீங்க கார் விற்க வர்றீங்க, அந்த கார்ல வந்து 3 lakhsல வந்து ஒரு ஐசிஐசிஐ பேங்க்ல வந்து வண்டி லோன் போயிட்டுன்னு வச்சுக்கோங்க. சோ பேலன்ஸ் வந்து உங்களுக்கு 1 lakh நாங்க கொடுத்த மாதிரி இருக்கு அப்படின்னா, அந்த 3 lakh அவுட்ஸ்டாண்டிங் நாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் வாங்கி அதை நாங்க பேங்க்ல போய் நாங்க ப்ரொசீட் பண்ணி முடிச்சிருவோம். பேலன்ஸ் அமௌண்ட்டும் கையில உங்ககிட்ட கொடுத்துட்டு கார் எடுத்துப்போம். சோ நீங்க அதை பத்தியும் எந்த வரி பண்ண தேவை கிடையாது. ஜஸ்ட் நீங்க ஸ்டேட்மெண்ட் மட்டும் வாங்கி கொடுத்தாலே போதும். அது இல்ல, இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நான் லோன் எடுத்திருக்கேன், நான் ஒரு 5 lakhs கார் எடுத்துட்டு இன்னும் 3 லட்சம் கட்ட வேண்டி இருக்கு. அந்த 3 லட்சம் கட்ட முடியாதனால உங்க கையில வந்து செல் பண்ணா நீங்க அந்த இதை வந்து பேங்க்ல போய் அடைச்சிட்டு மிச்சம் இருக்க 2 லட்சம் என்கிட்ட கொடுப்பேன். இல்ல இதுல ஒரு விஷயம் என்னன்னா, செல்லுன்னு இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் செல் எடுக்கவே மாட்டோம். ஏன்னா நாங்க ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி தான் காரே வாங்குவோம் உங்கள்ட்ட. ஓகே. சோ இப்போ அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் இருக்குல்ல, நாங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் கேட்போம். அதை நீங்க கொடுத்தீங்கன்னா எங்க பிரைஸ் அக்ரி பண்ணிட்டீங்க, எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னா சரி நெக்ஸ்ட் போயிட்டு அந்த அமௌண்ட் நாங்க க்ளோஸ் பண்றோம் பேங்க்ல. ஆமா, டேட்டா க்ளோஸ் பண்ணிட்டு அந்த என்ஓசி மட்டும் உங்களுக்கு வரும். ஓகே 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 சரிங்களா? சோ பேலன்ஸ் அமௌண்ட் என்னவோ அதை உங்க கையில ஹேண்டில் பண்ணிட்டு கார் அண்ட் கீஸ் எல்லாமே நாங்க வாங்கிடுவோம். நீங்க எடுத்துப்பீங்க. அவ்வளவுதான். இதுதான் சிம்பிளா முடிச்சோம். சூப்பர். சோ நீங்க எதுக்குமே அலைய தேவை கிடையாது. ஜஸ்ட் வீட்ல உட்காந்து எல்லா ப்ராசஸுமே ஆன்லைன்ல நீங்க பண்ணிக்கலாம். விக்கி பாத்தியா, நம்மள மாதிரி ஓட்டி பார்க்கறதுன்னு ஒரு 2 நம்பர் எல்லாரும் அப்படிதான் இருக்காங்க. ஒரு நாளைக்கு ஆவரேஜா புக்கிங் மட்டுமே 15 நடக்கும். அப்படிங்களா? ஒரு நாளைக்குங்க சாட்டர்டே சண்டே உட்கார முடியாதுங்க, அவ்வளவு புக்கிங் வருங்க. அதனாலதான் எங்களுக்கு கார் இன் அவுட் போயிட்டே இருக்கு எங்களுக்கு. அதான் வீக் டேல வந்து நல்லதா போச்சு. கொஞ்சம் சூடா இருக்கு அவ்வளவுதான். கொதிக்குது ப்ரோ. ஓகே ரைட், போலாம். எடு வண்டிய. இந்த பீச் சைட்ல எல்லாம் நிறைய இந்த மாதிரி தான் சுத்தின்னு இருப்பாங்களே. அதனால எனக்கும் ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி ரூஃப் டாப் ஓபன் பண்ணிட்டு கார்ல போகணும்னு சொல்லிட்டு வாங்குறோம். யூஎஸ் வாங்குறோம் நாம பயங்கரமா. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ப்ரோ சொல்லுங்க. ஒரு கொஸ்டின் கேக்குறேன், தப்பாத்துக்காதீங்க. கண்டிப்பா கேளுங்க. இப்போ பிரைஸ் சொல்றீங்கல்ல, இந்த பிரைஸுக்கு நான் புது காரே வாங்கிட்டு போயிடலாம், ஸ்பின்னில கொடுக்கக்கூடிய ஒரு செகண்ட் ஹேண்ட் காரோட பிரைஸுக்கு நான் ஒரு ஃப்ரெஷ்ஷா புது காரே வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு. அது எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா இது நிறைய பேர் கொஸ்டின் கேக்குறாங்க. இல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இங்க வந்து ஒரு 5 lakhs கொடுத்து வாங்குற காருக்கு கூட 1 lakh போட்டு அங்க கார் வாங்கலாம்னு சொல்றீங்க. ஆனா இங்க 5 lakhs என்ன வேண்ட் கிடைக்கும் பார்க்கணும். இப்ப ஸ்விஃப்ட் எடுத்துக்கோங்க, இங்க ZXi வந்து உங்களுக்கு ஒரு 6 lakh கிடைக்குது, ஆனா அங்க ZXi வந்து 9 lakhs இருக்கும். ஆனா அங்க ஸ்விஃப்ட் வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் என்ன? 6 lakhs. ஓகே. சோ அதுதான் நீங்க யோசிக்கணும். இங்க என்ன டாப் மாடல் கிடைக்குதா அந்த பிரைஸுக்கு அங்க பேசிக் மாடல் கிடைக்கும். ஓகே. சோ கண்டிப்பா 2 lakhs மேல டிஃபரன்ஸ் கண்டிப்பா இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க வண்டி புக் பண்ணி கண்டிப்பா 6 மாசத்துல இருந்து 5 மாசமா வெயிட் பண்ணணும். குறைஞ்சது 3 மாசமா வெயிட் பண்ணணும். இங்க அப்படி கிடையாது, கார் எடுத்து உடனே கிளம்பிடலாம். 2 hours அதான் முடிச்சிட்டீங்களா எங்களுக்கு அப்படியே ப்ராசஸ். சோ ரெண்டு விஷயம் அதுதான். இங்க என்ன வேண்ட் கிடைக்குன்னு செக் பண்ணுங்க, அங்க என்ன கிடைக்குன்னு செக் பண்ணுங்க. சோ அதுல கண்டிப்பா பாத்தீங்கன்னா மார்க்கெட்டை விட கண்டிப்பா பிரைசஸ் வந்து புது காருக்கும் இங்க இருக்கும் 2 to 2.4 lakhs வந்து கம்மியா தான் இருக்கும். ஷுவரா கம்மியா இருக்கும். பிளஸ் வெயிட்டிங் பீரியட் கிடையாது மெயினா. ஓகே. அதாவது இப்ப என்ன சொல்ல வரீங்கன்னா, புது கார் ஆமா 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்து புது கார் வாங்கலாம். ஆனா இப்போ எனக்கு வந்து ஹையர் வேரியன்ட்ல வாங்கணும்னு வைங்களேன், இப்போ i20 ஸ்போர்ட்ஸ் வாங்கணும் ஹையர் வேரியன்ட்ல, ஆனா அந்த பிரைஸுக்கு வந்து அங்க அதிகமா இருக்கு, என்னால அவ்வளோ பிரைஸ் போட முடியாது. பட் எனக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய லோ வேரியண்டோட பிரைஸ்லயே நான் ஹை வேரியன்ட் இங்க எடுத்துக்கலாம். கண்டிப்பா இதுதான் வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாரும் சொல்றாங்க பிரைஸ் டிஃபரண்ட் பிரைஸ், இது நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கே உண்மை தெரியும். ஓகே. ஏன்னா யாரும் அதே பிரைஸ் கார் விற்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரும் விற்க மாட்டாங்க. அதான் பெரும்பாலும் இதுதான் நீங்க வந்து கம்ப்ளைண்டா சொல்லின்னு இருந்தீங்க. அதுக்கு அவரே வந்து சூப்பர் ஒரு ஆன்சர் சொல்லியிருக்காரு. ஸோ ஹேவ் டு ட்ரை இட். நம்ம தலைவன் 4 கார் பார்த்துட்டான், ஆனா எதை இப்போ ஃபைனல் பண்ணியிருக்கான்னு தெரியல. ஆக பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஓகே ஆயிடுச்சுன்னா என்ன ப்ரோ ப்ராசஸ்? அவ்வளோ முடிஞ்சிருச்சா? கண்டிப்பா அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்க உங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டு டாக்குமெண்ட்ஸ் மீட் பண்ணிட்டீங்கன்னா போதும். பிளஸ் பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம காரை வந்து உங்களுக்கு 2 hours ரெடி பண்ணி எடுத்துட்டு போயிடலாம். அப்படி எடுத்து போயிட்டே இருக்கலாம். அவ்வளோதான். அப்போ வந்து வாங்குற ஐடியாலே வந்திருக்கலாம் போல இருக்கு. பாக்குறேன்னு சொல்லிட்டு வந்துட்டான் ப்ரோ, தப்பா எடுத்துக்காதீங்க. சொல்லி பார்த்துட்டான், நான் கேட்கறேன் அவனை 4 கார்ல எதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா ஒரு நாள் வரோம் நாங்க. ரொம்ப தேங்க்யூ, இவ்வளவு நேரம் உட்காந்து எங்களுக்கு இவ்வளவு சுத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணதுக்கு.
பாருங்க, நான் வந்து அவனுக்கு பேசிட்டு வெயில்ல இங்க கஷ்டப்பட்டு விட்டு சுத்திட்டு இருக்கேன். அவன் பாருங்க ஜாலியா ஏசி போட்டு என்ன பண்ணின்னு இருக்கான்ட்டு உள்ள. கதை இப்படி போகுதா? உனக்கு நான் வெயில்ல உட்காந்து அவர்கிட்ட பேசி எல்லாத்தையும் முடிச்சிட்டு இருக்கேன், நீ ஏசி போட்டு ஜாலியா காருக்குள்ள உட்காந்து இருக்க. இல்ல வேற ஏதாவது கார் எடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இப்ப 4 கார் பார்த்தா ஃபைனல் பண்ணலையா நீ இன்னும்? இல்ல வேற எல்லாம் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு, இல்ல வேற ஏதாவது எடுக்கலாமா ட்ரை பண்ண. அடிங்கொய்யால என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு நன்னாரி பயல. ஏதாவது ஒண்ணு சொல்லு நீ பார்த்ததுல. இப்ப ஏதாவது இப்ப நம்ம எடுக்க போறது கிடையாது, பார்க்கதான் வந்திருக்கோம். எல்லாத்துலயும் 100% வேடிக்கை பார்க்க தான் வந்திருக்கான். போர் அடிக்குதுன்னு என்னையும் கூட்டு வந்துட்டான். நான் சரி ஓகே இதே ஒரு விளாக் பண்ணலான்னு கூட வந்துட்டேன். இது தெரிஞ்ச அந்த மனுஷன் எவ்வளவு கஷ்டப்படுவார் தெரியுமா? இவ்வளவு நேரம் வெயில்ல உட்காந்து நமக்கு அவ்வளவு சொல்லி கொடுத்துருக்காரா. நம்ம இத்தனை கார் எடுத்ததுல அவருக்கே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், நம்ம பார்க்கதான் வந்திருக்காங்க. இந்த மாதிரி அவர் நிறைய பேரை பார்த்துருப்பாரு. இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்து அவர் மன உளைச்சலுக்கு ஆளாயிடக்கூடாது. அண்ணன் எங்களை மன்னிச்சிருங்க. இது வந்து உண்மையாவே வாங்குற ஐடியா இருக்கு, ஆனா கொஞ்சம் ஃபியூச்சர்ல தான். இது வந்து ஒரு வீடியோவா எப்படி செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கலாம், அதுல என்ன என்கொயரிஸ் இருக்கு அப்படின்றதுக்காக ஒரு வீடியோவா பண்ணியிருக்கோம். தப்பா எடுத்துக்காதீங்க. ஆக கிளம்பலாம்ல. அப்ப அவ்வளவுதான், வந்த வேலை முடிஞ்சு ஓட்டி பார்த்தாச்சு. ஆனா போகும்போது சாப்பாடு தான் வாங்கி கொடுத்துரு, வெயில் முடியல என்னால. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் அதை ஜிபே பண்ணிடுங்க, நான் வாங்கி கொடுத்துறேன். சபா இப்பவே கண்ணை கட்டுது. வண்டி ஆடுறா போலாம். ஓகே பாய் வியூவர்ஸ், இன்னைக்கு வந்து இப்படி ஒரு நாள் அமைஞ்சிருக்கு நமக்கு. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அதுவரை இட்ஸ் மிஸ்டர் டிபிகே பாய் அண்ட் கேமராமேன் ரமேஷ்.